உண்மையெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு எரும மாட்டியாவது கல்யாணம் பண்ணிக்கலாம். சொந்தத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது தெரியும்ல. ஹே கூகுள், என் புருஷன் எப்பயுமே சோகமாவே இருக்காரு. அவரு வாழ்நாள் முழுக்க நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? ஒரே ஒரு டைவர்ஸ் மட்டும் குடி, நாசமா போனவளே. ஏம்ல உனக்கு ஒரு மேஜிக் காட்டுமா? என்ன மேஜிக்? நீ 2000 ரூபா கொடுத்தீனா நான் 4000 தருவேன். 4000மா? எப்படிங்க தரேன். முதல்ல நீ 2000 கூட. என்னங்க இதுல 2000 இருக்கு? போன வாரம் வாண்ட எவ்வளவு வாங்கியிருந்த? 2000 ரூபா. அது 2000 ரூபா, இது 2000 ரூபா. 4000 நாளைக்கு தரேன். நல்லா பாருங்க. ஒன்றும் இல்லைப்ல. அந்த பக்கம் பாருங்க. இங்கேயும் ஒன்றும் கிடைக்கல. இந்த பக்கம் பாருங்க. ஒன்றுமே இல்லை தரேன். எதுவும் கிடைக்கலையா? 2 கையும் உள்ள விட்டு பாருங்க. 2 கையும் விட்டு பார்த்துட்டேன், ஒன்றும் கிடைக்கல. ஒண்ணுமே இல்லையா? நான் தான் சொன்னேன்ல பிள்ள, உள்ள எந்த பாம்பும் இல்லைன்னு. உங்களுக்கு உங்க வீட்டுக்கார பிடிக்குமா இல்ல உங்க அம்மாவை பிடிக்குமா? என் வீட்டுக்காரர் தான் பிடிக்கும். உங்களுக்கு உங்க வீட்டுக்கார பிடிக்குமா இல்ல அத்தைய பிடிக்குமா? வீட்டுக்காரர் தான். எதுக்குங்க உங்க வீட்டுக்கார மேல இவ்வளவு பாசம்? இவங்க 2 பேர்கிட்ட சண்டை போட்டு நான் ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. ஆனா என் வீட்டுக்கார்ட்ட நான் தோத்ததா ஹிஸ்டரியே கிடையாது. எனக்கு என்னமோ திடீர்னு ஒரு 5 கிலோ ஏறின மாதிரியே ஒரு ஃபீலிங். அது எப்ப இறங்கிருக்கு உனக்கு இப்ப ஏறதுக்கு? எப்ப பார்த்தாலும் தின்னுட்டேன். தூக்கம் கேட்குது. துணி ஊறிக்கிட்டு இருக்கு, பாத்திரம் அங்கே அப்படியே கிடக்கு கழுவாமல் தூங்கிட்டு இருக்கிய பட்ட பகல்லையே. ஏய் பகல்லே நடி தூக்கம், எந்திரி. ஏய் அம்மோ எந்திரின்னு சொன்னேன். தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்பவே முடியாது. இந்த நாடகம்லாம் என்கிட்ட போடாத. எந்திரி எந்திரி, ஒன்னதாண்டி. ஆட ஹலோ சொல்லு, என்ன பண்ற? அவ தூங்கிட்டா, நீ சொல்லு. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? போன கொடு. யார்கிட்ட பேசுற? நல்லா பாருங்க. ஒன்றும் இல்லைப்ல. அந்த பக்கம் பாருங்க. இங்கேயும் ஒன்றும் கிடைக்கல. இந்த பக்கம் பாருங்க. ஒன்றுமே இல்லை தரேன். எதுவும் கிடைக்கலையா? 2 கையும் உள்ள விட்டு பாருங்க. 2 கையும் விட்டு பார்த்துட்டேன், ஒன்றும் கிடைக்கல. ஒண்ணுமே இல்லையா? நான் தான் சொன்னேன்ல பிள்ள, உள்ள எந்த பாம்பும் இல்லைன்னு. ஏங்க, நம்ம வீட்டை பாத்துக்கிறதுக்கு ஒரு நாய் வளர்க்கலாமா? ஏன் நீ எங்கேயாவது ஊருக்கு போறியா? டேய் எங்கடா இருக்க? எப்போ வருவ? சரி வரும்போது அப்படியே எனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துரு. வாங்கிட்டு வாப்பா. சரி காசு தரேன், வாங்கிட்டு வா. என்ன வாங்கிட்டு வர? இங்க பாருங்க, இனிமே நீங்க குடிக்கணும்னா வீட்டுக்கு வெளியே வச்சுக்கிறீங்க. வீட்டுக்குள்ள வாங்கிட்டு வந்து குடிக்கிற வேலை வச்சுக்கிறாதீங்க. வீட்டுக்கு வெளியில குடிச்சா தாண்டி தப்பு, வீட்டுக்குள்ள குடிச்சா என்ன தப்பு? என்ன தப்பா? நீங்க குடிக்கிறத பார்த்து நாளைக்கு என் புள்ள கெட்டு போகவா? குடிங்க, கும்மாளம் போடுங்க, கூத்தடிங்க, எக்கேட கெட்டு தொலைங்க. வீட்டுக்கு வெளியே வச்சு குடிங்க, வீட்டுக்குள்ள வராதீங்க. பைக்ல போறேன், குடிக்கிறேன், குடிச்சு அங்கேருந்து வர்றேன், வர்ற வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று ஆகி போச்சு. உனக்கு பிரச்சனை இல்லையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சாமி. பொண்டாட்டி புள்ள குடும்பம் நினைக்காதவன் வீட்டுக்கு வந்தா என்ன, தொலைஞ்சா எனக்கு என்ன. வீட்டுல வந்து குடிக்காதீங்க. சரி இனிமே வரல. இனிமே வீட்டுல வந்து குடிக்கல, நான் வெளியிலே குடிச்சுக்கிறேன். ஏதாவது பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம். சரி அப்படியே வரும்போது வீட்டு வாடகை கொடுக்கணும், காசு எடுத்துட்டு வந்துருங்க. வேண்டாத புருஷன்ட்ட புடுங்குற வாடகை காசு கேட்குற. சாம்பார் ஆப் எனக்கு. ஏங்க 2026ல உங்க பொண்டாட்டி பெரிய கோடீஸ்வரி தெரியுமா? ஏன் லாட்ரி எதுவும் வாங்கியிருக்கியா? ஏங்க 2026 ராசி பலன் பார்க்கலையா? இல்லையே. துலாம் ராசி நேயர்களே, இந்த வருடம் நீங்கள் பெரும் பணக்காரராக வாய்ப்புள்ளது. காரு, வீடு, பங்களா. உன் புருஷன் ராசிக்கு நீங்கள் பெரிய கடன்காரனாக வாய்ப்பு உள்ளது அப்படின்னு வந்திருந்தா இப்ப எந்த ராசி நடக்கும்? ஏங்க நீங்க யாருக்காக கஷ்டப்படுறீங்க? உனக்காகத்தான். நீங்க யாருக்காக கடன் வாங்குறீங்க? உனக்காகத்தான். நீங்க சம்பாதிக்கிறதுல யாருக்காக? அதுவும் உனக்காகத்தான். அப்ப எல்லாம் சரிதானே? நீங்க கடன்கார, நான் பணக்காரி, கணக்கெல்லாம் சரியா போச்சு. ஐயா தோர இது சோயநல பூமி.
புது படம் ரிலீஸ் ஆயிருக்குல, போய் பாட்டு வரேன். எங்க நாங்களும் வரோங்க. நீங்க எதுக்கு? காசு வேஸ்ட் ஆயிடும். படம் பாட்டு வந்து நான் கதை சொல்றேன், தெரிஞ்சுக்கிங்க. அப்புறம் நான் நைட்டு வரதுக்கு லேட் ஆனாலும் சாப்பாடு செஞ்சு வை. சாப்பாடு உங்களுக்கு எதுக்கு? நாங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றோம், தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு உங்க அம்மா சாப்பாடு சரியில்லை, டிஃபன் சரியில்லை, அது சரியில்லை. ஏங்க எங்க கிளம்பிட்டீங்க? புது படம் ரிலீஸ் ஆயிருக்குல, போய் பாட்டு வரேன். எங்க நாங்களும் வரோங்க. நீங்க எதுக்கு? காசு வேஸ்ட் ஆயிடும். படம் பாட்டு வந்து நான் கதை சொல்றேன், தெரிஞ்சுக்கிங்க. அப்புறம் நான் நைட்டு வரதுக்கு லேட் ஆனாலும் சாப்பாடு செஞ்சு வை. சாப்பாடு உங்களுக்கு எதுக்கு? நாங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றோம், தெரிஞ்சுக்கோங்க. நானா இருக்கிறதுனால உன் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். அதே வேற ஒருத்தர் என்ன ஒரு நிமிஷம் கூட உன் கூட இருந்து இருக்க மாட்டான். அப்படியே நான் வேற ஒருத்தர் கூட்டு வந்தாலும் நீ விட்டுருவியா? டேய் எங்கடா இருக்க? எப்போ வருவ? சரி வரும்போது அப்படியே எனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துரு. வாங்கிட்டு வாப்பா. சரி காசு தரேன், வாங்கிட்டு வா. என்ன வாங்கிட்டு வர? இங்க பாருங்க, இனிமே நீங்க குடிக்கணும்னா வீட்டுக்கு வெளியே வச்சுக்கிறீங்க. வீட்டுக்குள்ள வாங்கிட்டு வந்து குடிக்கிற வேலை வச்சுக்கிறாதீங்க. வீட்டுக்கு வெளியில குடிச்சா தாண்டி தப்பு, வீட்டுக்குள்ள குடிச்சா என்ன தப்பு? என்ன தப்பா? நீங்க குடிக்கிறத பார்த்து நாளைக்கு என் புள்ள கெட்டு போகவா? குடிங்க, கும்மாளம் போடுங்க, கூத்தடிங்க, எக்கேட கெட்டு தொலைங்க. வீட்டுக்கு வெளியே வச்சு குடிங்க, வீட்டுக்குள்ள வராதீங்க. பைக்ல போறேன், குடிக்கிறேன், குடிச்சு அங்கேருந்து வர்றேன், வர்ற வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று ஆகி போச்சு, உனக்கு பிரச்சனை இல்லையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சாமி. பொண்டாட்டி புள்ள குடும்பம் நினைக்காதவன் வீட்டுக்கு வந்தா என்ன, தொலைஞ்சா எனக்கு என்ன. வீட்டுல வந்து குடிக்காதீங்க. சரி இனிமே வரல. இனிமே வீட்டுல வந்து குடிக்கல, நான் வெளியிலே குடிச்சுக்கிறேன். ஏதாவது பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம். சரி அப்படியே வரும்போது வீட்டு வாடகை கொடுக்கணும், காசு எடுத்துட்டு வந்துருங்க. வேண்டாத புருஷன்ட்ட புடுங்குற வாடகை காசு கேட்குற. சாம்பார் ஆப் எனக்கு. ஏங்க 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 நான் வர வழியில நாயெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்கங்க. பரவாயில்ல பிள்ளை, நீ தப்பிச்சு வந்துட்டிய. ஏங்க 2026ல உங்க பொண்டாட்டி பெரிய கோடீஸ்வரி தெரியுமா? ஏன் லாட்ரி எதுவும் வாங்கியிருக்கியா? ஏங்க 2026 ராசி பலன் பார்க்கலையா? இல்லையே. துலாம் ராசி நேயர்களே, இந்த வருடம் நீங்கள் பெரும் பணக்காரராக வாய்ப்புள்ளது. காரு, வீடு, பங்களா. உன் புருஷன் ராசிக்கு நீங்கள் பெரிய கடன்காரனாக வாய்ப்பு உள்ளது அப்படின்னு வந்திருந்தா இப்ப எந்த ராசி நடக்கும்? ஏங்க நீங்க யாருக்காக கஷ்டப்படுறீங்க? உனக்காக தான். நீங்க யாருக்காக கடன் வாங்குறீங்க? உனக்காக தான். நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்காக? அதுவும் உனக்காக தான். அப்ப எல்லாம் சரிதானே? நீங்க கடன்காரன், நான் பணக்காரி, கணக்கெல்லாம் சரியா போச்சு. ஐயா தோர இது சோயநல பூமி. ஏண்டி கருவாட்டுக்காரி எங்க போயிட்டு வர? டேய் உன்னை எத்தனை வாட்டி சொல்றேன் என்ன கருவட்டுக்காரின்னு சொல்லி கூப்பிடாதுன்னு. உங்க அம்மா என்ன கப்பல் வியாபாரமா பண்றாங்க? கருவாட்டு வியாபாரம் தானே பண்றாங்க. கருவாட்டுக்காரின்னு தான் கூப்பிட முடியும். உங்க அப்பாவும் தான் உளுந்து வைக்கிறாரு, உன்னை மௌனன் கூப்பிடவா? ஏங்க நம்ம வீட்டை பாத்துக்கிறதுக்கு ஒரு நாய் வளர்க்கலாமா? ஏன் நீ எங்கேயாவது ஊருக்கு போறியா? சரி நான் ஊருக்கு போயிட்டு. ஏங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என்னைக்காச்சும் அழகான பொண்டாட்டி வேணும்னு நினைச்சு பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் நிறைய டைம் நினைச்சு பார்த்தேன். அழகான பொண்டாட்டி தான் கிடைக்கல. உங்களுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்ல, உங்க போனுக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சுக்கிறது இல்ல, உங்களுக்கு எந்த பொண்ணுகிட்டயும் பழக்கமும் இல்ல. என்ன இதெல்லாம் நல்ல விஷயம் தான்ல. எல்லா பொண்ணும் இப்படி இருந்தாதான் விரும்புவாங்க. எனக்கு உங்ககிட்ட சண்டை பிடிக்கணுங்க. அதுக்கான காரணம் இருந்தாதான் உங்ககிட்ட நான் சண்டை பிடிக்க முடியும். எனக்கு சண்டை போடாம பொழுது போக மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது, சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. என்ன பார்த்து ஒரு கவிதை சொல்லுங்களேன். என் இதயம் என்னும் கோவிலில் குடியிருக்கும் குரங்கு நீ. ஏண்டி இன்னுமா டீ வைக்கிற? இந்தாங்க டீ. என்னடி டீயை குடிச்சுக்கிட்டே வர்ற? சில மனைவிமார்கள்லாம் கணவனுக்கு விச வச்சு கொள்றாளுகளாம். அந்த சந்தேகம் உங்களுக்கு வந்துடக்கூடாதுல, அதான் உங்களுக்கு குடிக்கிற டீயை நான் குடிச்சு பார்த்து தரேன். வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே.
ஏய் இல்ல நானும் 4 நாளா பாக்குறேன் 5 to 6 வெளில போயிட்டு வரியா? அப்படி எங்க தான் போயிட்டு வர? ஏங்க அந்த பக்கத்து வீட்டு அக்கா என்கிட்ட ஒரு கிளாஸ் சக்கரை வாங்குச்சிங்க. நானும் தருன்னு பார்த்தேன், தரவே மாட்டேங்குது. அதுக்குதான் ஒரு 5 மணிக்கு அது டீ போடுமா, அந்த நேரத்துக்கு நான் போய் உட்காந்துக்கிறது. எனக்கு ஒரு கிளாஸ் டீ தருமா, அப்படியே குடிச்சு 4 நாள் ஆயிடுச்சு. அரை கிளாஸ் சக்கரை காலி. இன்னும் 4 நாளைக்கு டீ குடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு கிளாஸ் சக்கரைக்கு சரியா போயிடும். நாளா யாரு என்னையும் ஏமாத்த பாக்குது இந்த அக்கா. ஆண்டி ஆண்டி இந்த அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன் ஆண்டி. ஆன்ட்டியா? என் அரவே கடுக்கு போறதுனே என்ன பார்த்தா உனக்கு ஆன்ட்டி மாதிரி இருக்கா? ஆண்டின்னு கூப்பிட்டதுக்கு கோச்சுக்காதீங்க அப்பத்தா. கொஞ்சம் இந்த அட்ரஸ் மட்டும் சொன்னீங்கன்னா நான் போயிடுவோம்ல. அப்பத்தாவா? டேய் இன்னொரு வாட்டி நான் அப்பத்தான்னு கூப்பிட்டு அடிச்சு பல்லுலாம் உடைச்சிருவேன். என்னங்க நீங்க ஆண்டின்னு கூப்பிட்டாலும் கோவப்படுறீங்க, அப்பத்தாச்சின்னு கூப்பிட்டாலும் கோவப்படுறீங்க. அப்புறம் உங்களை எப்படிதான் கூப்பிடுறது? அழகா என்ன பாப்பான்னு கூப்பிடு. பாப்பான்னு கூப்பிடணுமா? ஏங்க பாக்குறதுக்கு பீப்பா மாதிரி இருக்கீங்க, உங்களை நான் எப்படிங்க பாப்பான்னு கூப்பிடுறது? உங்களை பாப்பான்னு கூப்பிட்டு தான் இந்த அட்ரஸுக்கு வழி கிடைக்கணும்னா இந்த அட்ரஸே எனக்கு தெரிய தேவையில்லை, இந்த அட்ரஸுக்கு நான் போகவும் இல்லை. பாக்குறதுக்கு நல்லா பழுத்த பலாப்பழமா இருந்துகிட்டு உன்னை பாப்பான்னு கூப்பிடணுமா? யோ ஒழுங்கா உங்க அப்பா மேல சத்தியம் பண்ணி சொல்லு, இதுக்கு மேல குடிக்க மாட்டேன்னு. ஏய் அப்பா மேல சத்தியம் பண்ண சொல்லாத, இனிமே நான் குடிக்க மாட்டேன். உங்க அம்மா மேல அப்பனா சத்தியம் பண்ணு. ஏய் அம்மா மேலேயும் சத்தியம் பண்ண சொல்லாத, இனிமே கண்டிப்பா நான் குடிக்க மாட்டேன். இல்லன்னா என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, குடிக்க மாட்டேன்னு. உன் மேல சத்தியமா நான் குடிக்க மாட்டேன். ஆமா எனக்கு ஒண்ணு புரியல, உங்க அப்பா அம்மா மேல எல்லாம் சத்தியம் பண்ணுனா சத்தியம் பண்ண மாட்டேங்கிற, இதே என் மேல சத்தியம் பண்ண சொன்னா அடுத்த செகண்டே சத்தியம் பண்ற ஏன்? அப்பா அம்மா மேல சத்தியம் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இன்னொரு அப்பா அம்மா எனக்கு கிடைக்க மாட்டாங்கல்ல. அதே உன் மேல சத்தியம் பண்ணி உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எனக்கு இன்னொரு பொண்டாட்டி கிடைப்பால.